வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய போகிறோம். இது ரொம்ப சுவையாக இருக்கும், செய்யறதுக்கு ரொம்ப சுலபமாகவும் இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். நம்ம செய்யும்போது அப்படி என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அது லைட்டாக சூடானதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சோன்னா நல்ல மணமாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், அதனால் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கோம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் ஒரு 200லேருந்து 300 கிராம் சின்ன வெங்காயத்தை 1-2 கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா 1 கிலோ சிக்கனுக்கு உண்டான அளவு தான். இது கூட ஒரு 25 வரமிளகாவை விதையெல்லாம் எடுத்துட்டு வெறும் அந்த தோலை மட்டும் 1-2 கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். நம்ம விதையெல்லாம் எடுத்துட்டனால காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 4-5 மிளகாவை கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு சேர்த்தா தான் நமக்கு சிக்கன் நல்லா ரெட் கலரில் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க விதையை கூட இதுக்கு மேலே தூவிக்கலாம். இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை சேர்த்திக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து அது நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கனை நம்ம ஊர் சைடில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தருவாங்க. ஆனால் இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சின்ன சின்னதாக கிடச்சிதுன்னா அந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வெந்தும் வரும், பார்க்கறக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் அப்படி கிடைக்கலன்னா நம்ம நார்மல் சிக்கன் பீசஸ் கூட சேர்த்திக்கலாம். இப்போ சிக்கனை சேர்த்திட்டு இதை வெங்காயம் வரமிளகா கூட கோட் ஆகிற மாதிரி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதில் கருவேப்பிலையை சேர்த்திக்கணும். நம்ம ஃபஸ்ட்டே கருவேப்பிலையை சேர்த்திட்டோன்னா அதோட மனம் சிக்கனுக்குள்ளே இறங்காது. அதனால் சிக்கனை சேர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை சேர்த்திக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பு யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்லது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் இதை நல்லா வேக விடலாம். இடையில நம்ம எடுத்து கலக்கி விட்டுக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு சரியாக 5 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்தவே இல்லை. இந்த சிக்கன்லேருந்து வந்த தண்ணியை பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. இந்த சிக்கன்லேருந்து கிடைக்கிற தண்ணி, எண்ணெய் இதுலேயே சிக்கன் வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை திரும்ப ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக விடலாம். உங்களுக்கு சீக்கிரம் வேணும், ரெடி ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிக்கனை மட்டும் குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு அப்புறமா வெங்காயம் வரமிளகா கூட இந்த சிக்கனை சேர்த்து நீங்கள் தாளிச்சிக்கலாம். இப்போ சரியாக இன்றைக்கி 25 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வத்திருச்சு, சிக்கனும் வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே உப்பு மஞ்சத்தூள் போட்டு தான் நம்ம கழுவி வச்சுருக்கோம். இருந்தாலும் நம்ம நான்வெஜ் செய்யும்போது மஞ்சத்தூள் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போ இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வேக விடலாம். இப்போ நல்லா அந்த மிளகாவோட ரெட் கலர் பாருங்கள் சிக்கனில் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ சரியாக 30 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் கூட நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுதோ எந்த மசாலா பொடியும் சேர்த்தலை. நம்ம எடுத்திருக்க வரமிளகா கலரை பொறுத்து தான் இந்த சிக்கனுக்கு நல்லா கலர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன் ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நிது ஹேண்ட்கிராஃப்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.